ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு vlog தான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த vlog பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு சாட்டர்டே போன சனிக்கிழமை எடுத்த வீடியோ அது. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், மேக்கப் பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு இன்றைக்கி, அதாவது புதன்கிழமை நாங்கள் வந்துட்டு ஒரு மேக்கப்புக்கு போயிருந்தோம், சீரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதோட பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் சாரீ ட்ரேப்பிங்கும் பின்னாடி ஜடையும் மட்டும் நான் உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஜடைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாரெல்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து மேக்கப் மட்டும்தான், ஜுவல்லும் மேக்கப் மட்டும்தான், மற்றபடி அவங்க ஃப்ளாரு இதெல்லாம் அவங்களே இது பண்ணிட்டாங்க. ப்ளவுஸும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மாமா வீடு, தாய் மாமா வீடு தானே அந்த ட்ரெஸ்ஸு சாரீ கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் அவங்களே அங்கே வந்துட்டு ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இவங்க வந்து நம்மளோட கஸ்டமர், நம்மளோட ரெகுலர் கஸ்டமரு. இந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா, இந்த பொண்ணோட அவங்க பெரியப்பா பொண்ணு அக்கா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் வந்து வெட்டிங்க்கு வந்துட்டு மேக்கப் பண்ணியிருந்தோம். வெட்டிங்கில் அவங்க எல்லா ஒர்க்கும் நம்மள தான், ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லேருந்து மேக்கப்லேருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணியிருந்தோம். நிச்சயத்துலேருந்து 3 மேக் ஓவர் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க அதனால் இந்த பாப்பாவுக்கு வந்துட்டு எப்போது சீர் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அப்போவே நம்மளுக்கு வந்து புக் பண்ணிட்டாங்க. அதாவது லாஸ்ட் மந்த்லேயே 1 மந்த்துக்கு பிஃபோரே வந்துட்டு வந்து டேட் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அது போயிருந்தோம். அது விளாக்லாம் எடுக்க முடியாதுங்க, ஏன்னா நான் ஒருத்தி தான், எனக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அந்த அளவுக்கு ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நம்ம பெரிய அளவு கிடையாது. ஸோ அண்ணா தான் எனக்கு கூட வருவாங்க, அண்ணா தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜடைக்கு நம்ம எப்படி சொல்கிற, ஜடைக்கு கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, ஜுவல் போடுறதுக்கெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அண்ணா தான் கூட்டிகிட்டு போவேன். அதனால் அங்கே விளாக்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு டைமும் இருக்காது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீ ட்ரெப்பிங், ஹேர் ஸ்டைலு, அதுக்கப்புறம் மேக்கப் எல்லாமே நம்ம தான் பண்ணணுமா. அதனால் வீடியோலாம் எடுக்க முடியாது. அதனால் வீடியோ எடுக்கலை, பிக்சர் மட்டும்தான். அதுவும் என் ஃபோனில் பிக்சர் எடுத்தால் அது ரூமில் லைட் ரொம்ப இதாக தானே இருக்கும். இங்கே அதான் சொன்னல, நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் எப்படி சொல்கிற, ரொம்ப ரிச்செல்லாம் இருக்காது. மண்டபமே ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். அவங்க கொஞ்சம் சிம்பிளான மண்டபத்தில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் லைட்டெல்லாம் ஒன்றும் பெருசில்லை, ஒரே ஒரு டியூப் லைட்டு தான். அதில் நம்ம ரிங் லைட்டெல்லாம் வச்சு எடுத்தாலுமே கேமராவுக்கு அது நம்ம ஃபோனில் வந்து அவ்வளோ நல்லாவே இல்லை. அப்புறம் எனக்கு ஐயோ இந்த ஃபோட்டோவையெல்லாம் கஸ்டமருக்கு காட்டினோன்னா வர ஆர்டர் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்ட்டு சாரீ மட்டும் எடுத்துக்கலாம், பின்னாடி ஜடை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். அப்போவே வந்துட்டு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, அக்கா ஃபேஸ் மட்டும் தெரிய வேண்டாங்க்கா, வெளியில் இதில் போட வேண்டாங்க்கா சோஷியல் மீடியாவில் அப்படின்னாங்க. சரி ஓகேப்பா அப்படின்ட்டு நான் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு சாரீ ட்ரெப்பிங் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு, அப்புறம் பேக் சைடு ஜடங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஒரிஜினல் ஹேரில் தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம், எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனுமே வைக்கல. ஏன்னா அந்த பாப்பாவுக்கு நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும், லென்த்தும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதில் தான் அவங்க தேவையும் படலை. ஸோ ஒரு மெஸ்ஸி பிரைடு தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து மேக்கப் ரொம்ப செட்டிலாக வேணும், எவ்வளோ செட்டிலாக பண்ண முடியுமோ அவ்வளோ செட்டிலாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹாப்பி. அங்கே வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அவங்களாவே வாலண்டரியாக சொன்னாங்க, நான் அழகாக இருக்குங்க, சிம்பிளாக ரொம்ப நீட்டாக இருக்குங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் யார்கிட்டையுமே போய் நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியெல்லாம் அவங்களா சொல்லணும். நம்ம கேட்டோன்னா அவங்க ஏனோ தானே நல்லா தாங்க இருக்குது அப்படிம்பாங்க, அதில் நமக்கு சாட்டிஸ்ஃபையே இருக்காது. நான் அப்படி தான், எனக்கு அப்படி தான் வந்து என்னோட கேரக்டர் அப்படி தான். எதுக்காக இருந்தாலுமே வந்து ப்ளவுஸுக்கே இருந்தாலுமே அவங்களா சொல்லணும், நானாக கம்பல்சரி கேட்கவே மாட்டேன். அது மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் நல்லா பேசுவாங்க எங்ககிட்ட. அவர் உள்ளே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தப்போ அவர் சொன்னார், எங்கள் பாப்பாவுக்கு நல்லா சிம்பிளாக பண்ணி விடுங்க அப்படின்னாங்க. இவ்வளோதாங்க நான் முடிச்சிட்டேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் முடிஞ்சிருச்சு, மேக்கப் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பாருங்கள் இவ்வளோதான் மேக்கப், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிறப்ப இன்னுமே கொஞ்சம் செட்டில் ஆயிரும் அப்படின்னு. நல்லாயிருக்கும், ஓகே இப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ லிப்ஸ்டிக்குமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிலாக போட்டுட்டோம். நல்ல வேலை பாப்பா பார்த்திங்க அப்படின்னா நம்ம காஜல் வைக்கிறப்பவே அவள் சொல்லிட்டா, அக்கா எனக்கு காஜல் வேண்டாம், எனக்கு அது கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இருக்கும், கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும், வேண்டாம் அப்படின்ட்டா. ஏன்னா சின்ன பொண்ணுங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே தண்ணி கடன் கீழே வந்துருச்சு, அப்படியே மையிலிருந்து அப்படியே களைஞ்சு வந்து அதை சரி பண்ணி எனக்கு ரொம்ப அது ரிஸ்காகவும் இருந்துச்சு, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவும் போயிடுச்சு. அதனாலே வந்துட்டு நான் இந்த மாதிரி பியூபர்ட்டி மேக்கப் அப்படின்னா குட்டி பாப்பாங்கிட்ட கேட்டுக்குவேன். சின்ன பொண்ணுங்கிறதுனால அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு கேட்டுப்பேன். நல்ல வேலை அவளே சொல்லிட்டா. அதனால கண்ணுக்கு மட்டும் நான் காஜல் மட்டும் போடலை, காஜல் போடாமல் அதுக்கு தகுந்த மாதிரி லுக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன்.
ஸோ எல்லாமே ரொம்ப செட்டிலாக இருந்துச்சு. அவனா கடைசியாக ஃபஸ்ட்டு ஒரு saree வந்து ட்ரே பண்ணிவிட்டு அவங்க போய் அந்த என்னது சீரோட அந்த saree கொடுப்பாங்க இல்லையா, அது வாங்கிட்டு வருவாங்களே. ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அது வேர் பண்ணிட்டுருக்கிறப்ப அவள் சொன்ன, அக்கா சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மேக்கப்பு பிடிச்சிருக்கு, ஹேர் ஸ்டைலும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னால. சேட தங்க அப்படின்னு ஏன்னா நல்லா பேசுவாள். ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே நல்லா பழக்கம். அவங்க அம்மா கூட வருவா. ஸோ அதனால் நல்லா பேசுவாள். தேங்க்ஸ்டா தங்கம் அப்படின்னா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் சாரியும் ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் நாள் 2 சாரியும் வந்துட்டு ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் அவங்க அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்களா, உள்ள வந்தோடனே அம்மா அக்காவுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்களாம்மா அப்படின்னு. எதுக்குடா அப்படிங்காட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்களா, அதுக்குள்ளே நீங்கள் தேங்க்ஸ் சொல்லலையே அப்படின்னு. அவங்க என்னோடய ஃப்ரெண்டு தானே, அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணுங்கிறதில்ல அப்படின்னாங்களா. நீங்கள் சொல்லணும் அப்படிங்காட்டி ஒரு உடனே அவங்க அம்மா வந்துட்டு அக்கா தேங்க்ஸ்க்கா, சூப்பராக இருக்குதுக்கா, நான் எதிர்பார்த்த மாதிரியே பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. சரி ஓகேடா அப்படின்ட்டு அப்புறம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்து ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் இன்னொரு வீடு புனியாச்சு ஒருத்தங்க கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாதிரி அவங்களும் இங்கே டெய்லர் அந்த ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க சித்தூரில். ஸோ அவங்களும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை அவங்க. பட் ஆனாலும் வந்து ஒரே ஒரு தடவை எங்கிட்ட ஆரி ஒர்க் மட்டும் வாங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதற்கும் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கஸ்டமருக்காக அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்க வெளியில் தான் கொடுப்பாங்களாம். அப்போ ஏதோ ரீசனால் போக முடியல, ரீசனால் எங்கிட்ட கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக வந்து பேட்டர்ன் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க உடனே இங்கே அனுப்பிச்சிடுவாங்க. டிசைன்லாம் அவங்க பெஸ்ட்டாக பண்ணுவாங்க, அங்கே போங்கன்னு இங்கே அனுப்பிச்சிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் எமர்ஜென்சியெல்லாம் வருவாங்க இல்லையா, எனக்கு அர்ஜென்ட்டாக நாளைக்கு வேணும், நாளானைக்கு வேணும், இல்லை இன்றைக்கி ஈவினிங் வேணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிளாக தாங்க்கா ஆனால் எனக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் முடியாதுன்னு சொன்னால் அவங்க கேட்பாங்க எங்கெங்கே வேறு எங்கே கொடுக்கலான்னா நாங்கள் அவங்கள தான் வந்துட்டு ரெஃபர் பண்ணுவோம். ஏன்னா அவங்க வந்து டெய்லர்ஸ் இருக்காங்க கையில், லேடிஸ் வந்து ஒரு 3 டெய்லர்ஸ் என்னமோ தைக்கிறாங்க. ஸோ அதனால் மேபி அவங்களால பண்ண முடியும்டா, நீங்கள் போய் பண்ண முடியுங்க, நீங்கள் போய் கேளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அவ்வளோதான், அந்த ஒரு பழக்கம் தான். பட் எங்களுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க கொடுத்ததில். அதனால் போகாமல் இருக்கக்கூடாதுன்னு இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஒரு 10:30 ஐயோ சாரி 1 மணி பக்கம் இருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷனே 11 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 1 மணி பக்கம் இருக்கும். அப்போ தான் வந்துட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புனோம். அப்புறம் அப்படியே அவங்க வீட்டுக்கு அந்த மண்டபத்திலேருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ளூர் ஒரே ஊர் தான் வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த வீதி அந்த மாதிரி அங்கே தான் அவங்க வீடு. அப்புறம் சரி நான் அங்கே போய் அங்கேயே அட்டன் பண்ணிவிட்டு சாப்பிட முடியல, ஏன்னா இங்கே சாப்பிட்டோன்னே கிளம்புனதுனால சாப்பிட முடியல. அப்புறம் ஸ்வீட் மட்டும் எடுத்துகிட்டு வீடு சுற்றி காட்டினாங்க. அப்புறம் வீடு சுற்றி காட்டிட்டு அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சரின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 3-2:30க்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டோம். செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா இடுப்பில் கொஞ்சம் வலிக்கும். நம்ம இங்கே மேக்கப் பண்ணுறப்போ ஒரு 2 hours வந்துட்டு நின்றுட்டே இருப்போம். அந்த மேக்கப் முடி வரைக்கும் இப்படி குனிஞ்சிக்கிட்டே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கணும் இல்லையா, ரொம்ப டயர்டாக இருக்குமா. அப்புறம் வந்தோடனே நான் படுத்துட்டேன். ரொம்ப முடியலைங்க, ஒரு 4 மணி வாக்கில் கடைக்கு போய்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சியாக ஒருத்தங்களுக்கு ஒரு லெஹங்கா ப்ளவுஸ் ஒன்று கொடுக்கணும். ஸோ அதனால் சரி அதை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு 2 பேட்டர்ன் தைக்கணும், அதை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம், 4 மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னு. சரி நாங்கள் அப்புறம் தூங்கிட்டு அப்புறம் 3:45 எந்திரிச்சிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் 4 மணிக்கு மேலே கடைக்கு போயிட்டு அதே மாதிரி நான் அந்த 2 ப்ளவுஸ் கட் பண்ணேன். அப்புறம் அண்ணன் அந்த லெஹங்கா ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு கொக்கி கட்டிட்டு அப்புறம் உட்காந்துருந்தாங்க. அதுக்குள்ளே எங்கள் அக்கா வேறு ஃபோன் பண்ணா, அவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் அதை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. எனக்கு வந்து உண்மையில பிக்சர் போடணும்னு ஆசை தான். பட் அவங்க வேணான்னு சொன்னதுனால அதில் என்னுடைய ஃபோனில் அவ்வளோக்கா குவாலிட்டியும் நல்லா இல்லை. எனக்கு அது போடுறதுல எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அப்புறம் அவங்களும் வேணான்னு சொன்னதுனால விட்டுட்டோம். இந்த saree பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்த saree இந்த ஃப்ளார் கலர் இருக்குது பார்த்திங்களா, ஒரு வயலட் கலரில் ஃப்ளார் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃப்ளார் கலரில் தான் saree வந்துட்டு ஒரு கோல்டன் கலர் மாதிரி, பார்டர் மட்டும் இந்த மாதிரி வயலட்டில். ஸோ ஃப்ளார் வந்து அவங்க மாலை கொடுப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டே சொல்லி வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக ஜடைக்கு வைக்கிறதுக்கு அவங்க அந்த ஜடை வில்ல கொண்டு வரல, அவங்க ஃப்ளாருக்கு சொல்லியிருந்தாங்களா, மறந்துட்டாங்களா. நாங்கள் டக்குன்னு என்ன பண்ணோம், மாலை இருக்கும் இல்லையா, மாலையில் அந்த பூவும் இதே மாதிரி தான், இதில் இருக்கிற அந்த ஜிப்சி ஃப்ளாரும் பூ மட்டும்தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்புறம் ரோஸ் வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு ரோஸ் வச்சு இடையில இது வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அதிலிருந்து போய் ஒரு 3 பூ மட்டும் உருவிட்டு வந்து, ஏன்னா ரொம்ப பிளாங்காக தெரிஞ்சுது ஜடை. நான் அவங்க கொண்டு வருவாங்கன்னு சொன்னதுனால நான் எதுவுமே கொண்டுட்டு போகல ஜடைக்கு. ஸோ அதனால டக்குன்னு அதிலேருந்து பூ எடுத்து அப்படியே அந்த ஜடைக்கு வந்து வச்சுட்டோம். ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்ததுன்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க.
ஓகே, இது பார்த்தீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை நான் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, வெள்ளிக்கிழமை ஈரோடு போயிருந்தோம். அவசரமாக டக்குன்னு யோசிச்சு கிளம்பி போயிட்டோம். ஸோ சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாணக்காரங்களுக்கு ப்ளவுஸ் வந்து டெலிவரி பண்ணியிருந்தோம். ஒரு 13 ப்ளவுஸே என்னமோன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு டெலிவரி பண்ணியிருந்தோம். அதை தான் ஃபஸ்ட்டு அண்ணா வந்தோடனே கடைக்கு வந்தோடனே அதை தான் எல்லாம் செக் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 2 நாளையில் கொடுக்க வேண்டியது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை சாயந்தரமாக என்னமோ தான் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமை நைட்டாக என்னமோ தான் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 வந்து ஒரு லெகங்கா, ஒரு ஹாஃப் சாரீ, அப்புறம் ஒரு ஆரி ஒர்க் சிம்பிளாக அது மாதிரி பண்ணியிருந்தேன். அது எல்லாமே தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. லெகங்கா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மெட்டீரியலும் கலரும் கிடச்சிது. அதனால எங்களுக்கு அதோட லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கஸ்டமருக்கு எப்பவுமே அவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணுவோம், எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவள் கண்டிப்பாக பிக்சர் அனுப்புவாள். பிக்சர் அனுப்பிச்சா நான் முடிஞ்ச இந்த மாதிரி வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் இன்ஸ்டாவில் போடுவேன். நீங்கள் வேணும் நம்மளோட இன்ஸ்டா ஐடியில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இரவின் தான் இருக்கும். ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வேறு ஏதாவது விளாகில் இந்த மாதிரி எண்டில் வந்துட்டு பிக்சர் மட்டும் ஆட் பண்ணுறேன். அவட்ட எப்போவுமே சொல்லிடுவேன், போட்டால் எனக்கு பிக்சர் அனுப்பிச்சிடணும் அப்படின்பேன். அதே மாதிரி அவ்வளோ அனுப்பிச்சிடுவா எப்போவுமே. ஸோ கண்டிப்பாக அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இது வந்து சனிக்கிழமை காலையில், அதான் வெள்ளிக்கிழமை கிளாத் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் செக் பண்ணி யாருக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோமோ அவங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதி நிறைய லைனிங் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா கொஞ்சம் தீந்து போச்சு, இடையில நான் லைனிங் எடுக்கவே இல்லையா. அதனால் நிறைய கலர் நம்மக்கிட்ட இல்லை, அதுவும் முக்கியமான கலர்ஸே நிறைய இல்லையா. அதனால் அப்புறம் நிறைய கலர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இது கட்டிங் போட்டால் தான் எனக்கு அந்த அன்னைக்கு வேலை. ஏன்னா நம்ம லைனிங் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறதுனா, சில கலர்ஸ் நமக்கு தெரியும் இதெல்லாம் அதிகமாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில கலர்ஸ் தெரியும். அதெல்லாம் எப்போவுமே நான் கொஞ்சம் உண்டுனா எடுத்துகிட்டு வருவேன். ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர், சிலதெல்லாம் 5 மீட்ரு அந்த மாதிரி எடுத்துகிட்டு, சிலதெல்லாம் ஒவ்வொரு மீட்டர் மட்டும் எடுத்துகிட்டு வருவேன். அதிகம் மூவ் ஆகாது, எப்போது ரேராக தான் வரும் அப்படிங்கிற கலர்ஸ் வந்துட்டு ஒரு ஒவ்வொரு மீட்டர் அந்த மாதிரி தான் எப்போவுமே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய எப்போவுமே பல்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பேன். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் போகிற கடையில் வந்து சம்டைம் நான் போகிறப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கலர்ஸ் இருக்காது எப்பாது. ஏன்னா ரொம்ப அதிக மூவ் ஆகிற கலர் அவங்கக்கிட்டே சீக்கிரம் தீர்ந்து போயிடும் அப்படிம்பாங்க. எனக்கும் ஆசை தான், ரோலாக வாங்கி வச்சுக்கலாம், அதில் இன்னுமே நம்ம கொஞ்சம் காசும் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கலான்னு ஆசை தான். பட் அந்த அளவுக்கு நமக்கு ரோல் வாங்கினா எவ்வளோ காசு வரும், அவ்வளோ காசு நம்ம அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நானும் இந்த மாதிரி எடுத்துக்கிறது, அதிகமாக ரோலாக எடுக்காமல் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவேன். ஸோ இன்றைக்கி வேலை அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டு இன்றைக்கி மெயினாக மேக்கப் வந்து நான் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது சொல்லியிருக்கு. வீடியோ பழசாக இருந்தாலும் போச்சாது. ஏன்னா இன்றைக்கி கடைக்கு போனப்போ அப்படி தான் நினச்சேன், இன்றைக்கி ஒரு விளாக் எடுத்துகிட்டு அதில் இது வந்து சொல்லிடலான்ட்டு. பட் இன்றைக்கி போய் 2 ப்ளவுஸ் கட் பண்ண 2மே வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்துட்டு விளாக்கில் எதுவுமே எடுக்கலையா. ஸோ அதனால தான் அது வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்காது, ஒன்றும் பெரியசாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது, பட் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது வந்துட்டு இந்த மாதிரி மேக்கப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி புக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து யாருக்காவது ரெஃபரன்ஸ்க்கு அனுப்பணுன்னாலும் என்னுடைய நம்பர் வந்துட்டு நீங்கள் தாராளமாக ரெஃபரன்ஸ்க்கு அனுப்பலாம். சரி, ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.